ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்கண்ணிக்கு ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் மாதாவை தேடி வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இங்க வந்து நாம பிரேயர் பண்ற எல்லா வேண்டுதலையும் கண்டிப்பா மாதா ஜீசஸ்ட பரிந்து பேசி வாங்கி தருவாங்கன்றது எல்லோர நம்பிக்கையா இருக்கு. இப்படி பல புதுமைகள் இங்க நடந்திருக்குங்க. அப்படிப்பட்ட இந்த வேளாங்கண்ணிக்கு நாம நம்ம ஃபேமிலியா வர்றப்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய சில காம்ப்ளிகேஷனான விஷயம்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒன்னு முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஸ்டே பண்ணலாம். சர்ச் ரூம்லலாம் முன்னாடி ஸ்டே பண்ணா வெறும் 400 ரூபா தான் பர் டேக்கு, அதாவது 24 ஹவர்ஸ்க்கு வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அதே ரேட்டு தான் இப்பவும் வாங்குறாங்களா இல்ல ஏத்திட்டாங்களான்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சர்ச் கட்டுப்பாட்டுல நிறைய பில்டிங்ஸ் இருந்தாலும் ஒரு சில பில்டிங்ல மட்டும்தான் லிஃப்ட் வசதியும் கிச்சன் வசதியும் இருக்கு. சோ அந்த பில்டிங் எதுன்றத பார்க்கலாம். மேலும் கடல் மீன்லாம் போட்ல போய் பிடிச்சிட்டு வராங்கல்ல, அவங்க வந்து காலையில ஃப்ரெஷ்ஷா வந்து இறக்கி விற்கக்கூடிய ஒரு மொத்தமான ஒரு மார்க்கெட் இருக்குங்க. அந்த மார்க்கெட் எங்க இருக்கு, எந்த டைமிங்ல போனா நம்ம வாங்கலாம். கூடவே சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு வரோம், மாஸ் அட்டன் பண்ண தான் வரோம். சர்ச்சில் தமிழ் மாஸ் எந்த டைமிங்ல பண்றாங்க, இப்படி பல தகவலை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேளாங்கண்ணிக்கு நீங்க ட்ரெயின்லயும் வரலாம், பஸ்லயும் வரலாம், இல்லனா உங்கள்ட்ட கார் இருந்துச்சுன்னா கார் அல்லது வேன்ல கூட நீங்க வேளாங்கண்ணியை ரீச் பண்ண முடியும். ட்ரெயின்ல வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரெயின் டைமிங்கை வந்து டிஸ்பிளே பண்றேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே நீங்க உங்க ஓன் கார் அல்லது வேன்ல வந்து பை ரோடு வழியா திருச்சி திருவாரூர் வழியா வேளாங்கண்ணியை ரீச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இடையில 2 டோல் இருக்குங்க. சோ எந்த இடத்துல டோல் இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும்ன்றத டிஸ்பிளே பண்றேன், இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு நான் சொல்லி ஆகணுங்க. நீங்க வேளாங்கண்ணிக்கு பஸ் அல்லது ட்ரெயின்ல ரீச் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க புக் பண்ணி இருக்க ரூமுக்கு ரீச் ஆகுறதோ இல்ல ஆட்டோ ஃபெசிலிட்டி வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருப்பாங்க. பட் ஒரு 5ல இருந்து 6 பேர் வரைக்கும் ஒரு ஆட்டோல ஏத்திக்குவாங்க. ஆனா நீங்க அந்த சரௌண்டிங் குள்ள பீச், சர்ச், ரூம் எங்க போனாலும் மினிமம் 100 ருபீஸ் அவங்க சார்ஜ் பண்றாங்க. வேளாங்கண்ணி ரீச் ஆனோன்னு நாம ஃபர்ஸ்ட் ரூம் தான் சர்ச் பண்ணுவோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா கண்டிப்பா இந்த சர்ச் ரூம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குங்க. இப்போ நீங்க பாக்குறதா சர்ச் ரூமை புக் பண்ணக்கூடிய புக்கிங் ஆபீஸ். இந்த ஆபீஸ் 24 ஹவர்ஸ் ஓபன்ல தாங்க இருக்கும். ரூம் புக் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒவ்வொரு நேம் வச்சிருப்பாங்க. சோ அந்த நேம்லாம் சொல்லி எங்க லொகேட் ஆயிருக்குன்னு நான் சொல்றேன். சோ நீங்க ரூம் புக் பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூம் புக் பண்றப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, சர்ச்சுக்கு நியர்பைல உங்களுக்கு ரூம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சர்ச் கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த பில்டிங்க்கு பேர் வந்து சென்ட் தாமஸ் பில்கிரிம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பில்டிங்கை நீங்க கேட்டு அதுல ஒரு ரூம் வாங்கிக்கங்க. உங்க கூட நடக்க முடியாதவங்க அல்லது ஏஜ்டு பர்சன்லாம் இருந்தாங்கன்னா சென்ட் ஜோசப்ஸ் பில்கிரிம்ஸ்னு அந்த பில்டிங்க்கு பேர் வச்சிருப்பாங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லிஃப்ட் வசதி வந்து இந்த சென்ட் ஜோசப் பில்கிரிம்ஸ்ல இருக்கும். சோ ஏஜ்டு பர்சன் நடக்க முடியாதவங்களா இருந்தாங்கன்னா இந்த பில்டிங்ல ரூமை கேட்டு வாங்கிக்கங்க, ஏன்னா லிஃப்ட் வசதி இருக்கு. அதுவே ஸ்டே பண்ற பில்டிங்ல கண்டிப்பா கிச்சன் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அசிசி பிளாக் இருக்குல்ல, இதுதான் முன்னாடியே ரொம்ப காலமா இருக்குங்க. இப்ப புதுசா அசிசி 4, 5 கொண்டு வந்துட்டாங்க. சோ அசிசி பிளாக்ல நீங்க ரூம் கேட்டு வாங்கிட்டீங்கன்னா அங்க வந்து எல்லா பில்டிங்லயுமே கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்கும். சோ இது வந்து நீங்க அங்கேயே சமைச்சு சாப்பிடறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். நீங்க வந்து ஏசி ரூம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன எல்லா பில்டிங்லயுமே கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஏசி வந்து இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் டபுள் சார்ஜ் ஆயிருங்க, அதை வந்து நீங்க பாத்துக்கங்க. பட் அவைலபிலிட்டியும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான்றனால அவைலபிலிட்டியும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க ஏசி ரூம் தான் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிரைவேட்டா நீங்க ரூம் புக் பண்றது தான் ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் இந்த சர்ச் ரூமை கம்பேர் பண்றப்ப. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கரண்டா ரூம்ல ஸ்டே பண்ண எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க சர்ச் ரூம்ல அப்படின்றத பார்க்கலாம். நாங்க வந்து அசிசி பிளாக்ல 4, 1, 2, 3, 4, 5 இப்படி வரிசையா இருக்கும். அதுல வந்து அசிசி பிளாக் 4ல வந்து நாங்க 4 பேர் வந்து ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணோம். எங்களுக்கு வந்து 600 ரூபாய் வந்து 24 ஹவர்ஸ்க்கு சார்ஜ் பண்ணாங்க. 2 அல்லது 3 பேர் ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 400, 450 இப்படி ஸ்டே பண்ற பர்சனுக்கு தகுந்த மாதிரியும் எந்த பில்கிரிம்ல நம்ம ரூம் வந்து தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியும் அமௌண்ட் வாங்குறாங்க. இதுதான் அமௌண்ட்னு பர்ஃபெக்டா சொல்ல முடியாது, ஆனா மினிமம் 400 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. எங்கள்கிட்ட வந்து 1200 வாங்கிக்கிட்டாங்க. ரூம் நம்ம செக் அவுட் பண்றப்ப அந்த 1200ல ரூமுக்கு உண்டான 600 ரூபாயை மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 600 ரூபாயை எங்க கையில கொடுத்துட்டாங்க. அமௌண்ட்டுக்கு வந்து இதே புக்கிங் ஆபீஸ்க்கு வந்து நீங்க அலையணும் அவசியம் இல்லைங்க. நீங்க தங்கி இருக்க பில்டிங்லயே கிரவுண்ட் ஃப்ளோர்ல சின்ன ஆபீஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அங்க நீங்க வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை கேட்டு வாங்கிக்கலாம். இப்ப நீங்க வீடியோல பாக்குறதாங்க சர்ச் கட்டுப்பாட்டுல இருக்க நாங்க புக் பண்ண அசிசி 4ஓட ஒரு ரூமுங்க. ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணா எப்படி எலைட்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம 4 பேர் ஸ்டே பண்றதுக்கு வெறும் 600 ரூபா தான் தரோம் 24 ஹவர்ஸுக்கு. இந்த ரூம் கண்டிப்பா ஒருத்துன்னு தான் சொல்லுவேன், கொடுக்குற அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா ஒருத்துங்க. ரூம் செம்ம நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, எந்த குறையும் இல்ல. பெட்ல வந்து 4 பேர் தாராளமா படுக்கலாங்க, நல்லா ஸ்பேசியஸா இருந்துச்சுங்க.
பட் பெட் வந்து நீங்க ரொம்ப சாஃப்டாலாம் எதிர்பார்க்க முடியாது, நார்மலா கொஞ்சம் கல்லு மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு மோசம் இல்லைங்க. அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருந்தாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் வேணா, இந்தியன் டாய்லெட்னா அதையும் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரூம் கொடுப்பாங்க. இதுவும் நல்லா நீட்டா தாங்க மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூமும் நீட்டா இருந்துச்சு, ரூமும் நல்லா ஸ்பேசியஸா நீட்டா இருந்துச்சுங்க. அடுத்து முக்கியமா வேளாங்கண்ணிக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கணும்ல, அதாங்க சர்ச்சில் மாஸ் அட்டன் பண்றது. மெயின் பசிலிக்கால காலையில தமிழ் மாஸ் வைக்கிறாங்க. வேளாங்கண்ணில 4 திசையிலுமே சர்ச் இருக்கிறதுனால எந்த சர்ச்சில் தமிழ் மாஸ் எந்த டைமிங்ல வைக்கிறாங்கன்றத டிஸ்பிளே பண்றேன். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பக்தியா மாதாட்ட ப்ரே பண்ணி மாஸ்லாம் அட்டன் பண்ணியாச்சுங்க. அட்டன் பண்ணி முடிச்சுட்டு சர்ச்சோட கேன்டீன்லயே நாங்கள் வந்து டிஃபனை சாப்பிடலான்னு போனோம். செம்ம க்ரௌடுங்க. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. தோசை, இட்லி இந்த மாதிரி வெரைட்டி சாப்பிட்டோம். அதுக்கே எங்களுக்கு வந்து 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் மத்தியான சாப்பாட்டுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மீன் கிடைக்கும்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு போய் மீன்லாம் வாங்கலான்ட்டு. உங்கள்கிட்ட கார் இருந்துச்சுன்னா கார் எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஆட்டோ கூட நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 200 ரூபா கிட்ட கேட்பாங்க. இந்த சர்ச்சுக்கு பின்னாடி பீச் இருக்குல்ல, பீச் ஓரமா ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிட்டு அந்த குட்டி ரிவர் மாதிரி இருக்கும், அந்த ரைட் சைடில் அதை ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்துருங்க. இந்த இடத்துல தான் ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் போட்டில் பிடிச்சிட்டு வந்து மொத்த விலையில வந்து இங்கே விற்பாங்க. ஸோ நீங்கள் காலையில் சீக்கிரம் போயிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீனை கம்மி ரேட்டில் வாங்கி நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட முடியும். ஆனால் நாங்கள் கிளம்புறதே 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சா, 9:30 ஆயிடுச்சு. நாங்கள் போகிறப்ப அந்த மொத்த விலையில் விற்கக்கூடிய அந்த மீன்லாம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நாங்கள் மீன் வாங்காமல் போனால் டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும்ட்டு அங்கே விற்கிற நிறைய பேர் விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்பையும். ஆனால் நீங்கள் மொத்த ரேட்டில் வாங்க முடியாது. பட் அவங்க விற்கிறவங்க கொஞ்சம் ரேட் அதிகம் வச்சு தானே சொல்லுவாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் அவங்கள்ட்ட மீன், இறால் இந்த மாதிரி வெரைட்டி அங்கே என்னென்ன வெரைட்டி இருக்கோ அதெல்லாம் பார்த்து ரேட்லாம் கேட்டோம். ஸோ எங்கள் அஃபோர்டபுள், எங்கள் பட்ஜெட்டுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிறது அந்த இறால் இருந்துச்சு. மீன் வெரைட்டியில் ஒரு சில மீன் வெரைட்டி இருந்துச்சுங்க. ஒரு 1000-1500 ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கிக்கிட்டு நேராக அசிசி பிளாக் 4 நாங்கள் தங்கியிருந்த அந்த பிளாக்குக்கு போய் கிச்சனில் நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிச்சன் வந்து ஃப்ரீ கிடையாது. 1 ஹவருக்கு வந்து அந்த கேஸுக்கு வந்து இவங்க பே பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்ச 30 ரூபாயா 40 ரூபாயும் தெரில, சரியா ஞாபகம் இல்லைங்க, சாரி. ஆனால் மினிமம் 30 ரூபாயோ 40 ரூபாயோ 1 ஹவருக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் அந்த கிச்சனில் கேஸ் ஸ்டவ்வை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிச்சனில் நாங்கள் மட்டும் சமைக்கலைங்க, எல்லா கேஸ் ஸ்டவ்லையும் ஒரு 2-3 பேர் நின்று சமைச்சிக்கிட்டே இருந்தாங்க வரிசையா. பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டியில் ஒவ்வொரு ஃப்ளேவரில் சமைச்சிக்கிட்டு இருந்தப்ப அந்த இடத்துலயே ஒரு மாதிரி செம்மையான வாசம் இருந்துச்சுங்க. வாசனை கமகமன்னு இருந்துச்சு. எப்படா சமைச்சு சாப்பிடுவோன்ற ஆவலை தூண்டுற மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீல் குட்டு. நாங்கள் சமைக்கிறதுக்கு வெசல்ஸ் எல்லாம் வீட்டில இருந்தே காரில் போட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து காரில் போய் எடுத்துட்டு போக முடியலன்னா அங்கேயே வெசல்ஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கும் விற்பாங்க, அவங்கள்ட்ட வாங்கி கூட நீங்கள் சமைச்சிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக வேளாங்கண்ணியில் மொட்டை அடிக்கிறதா நாங்கள் வேண்டியிருந்தோங்க. ஸோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் வந்து மொட்டை அடிக்கிற ஸ்பாட்டுக்கு போய் நானும் என் பிள்ளைங்களாம் மொட்டை அடித்தோங்க. மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு பீச்சில் போய் செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணோம். என் குழந்தைங்கலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அந்த பீச்சில் குளிக்கிறதுக்கு. ரிட்டர்ன் வர்றதுக்கே மனசே இல்லைங்க, செம்மையாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுனா ஷாப்பிங் பண்ணலாம். நாங்கள் வந்து பெருசாக ஷாப்பிங் பண்ணல, பொறிப்பொட்டுகளை மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸான தகவலை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முன்னமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ நிறைய எங்கள் சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ எங்கள் கூட கனெக்ட்லேயே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.